தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது ஒரு சவரன் 1,00,000 ரூபாயை கடந்து வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் தங்கத்தின் விலை உயர்வுக்கான காரணம் என்ன, வரும் காலத்தில் தங்கத்தின் விலை குறைய வாய்ப்புள்ளதா என்பது தொடர்பாக பொருளாதார வல்லுநர் கோபாலகிருஷ்ணனுடன் நமது செய்தியாளர் ஜெயலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தமிழகத்தில் தங்க நகையின் விலை என்பது நாளுக்கு நாள் தொடர்ந்து உச்சத்தை தொட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் ஒரே நாளில் 2 முறை தங்கத்தின் விலை என்பது உயர்வை சந்தித்து சவரனுக்கு 1160 ரூபாய் உயர்ந்து தற்போது 1,120 ரூபாய்க்கு தங்க நகை என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது தங்க பிரியர்களிடத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்க நகையின் விலை தொடர்ந்து இந்த உயர்வை சந்திப்பதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விளக்குவதற்காக பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடத்துல கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தங்க நகையை ஆபரணமாக சேமித்து வைக்கிறது என்பது அதிகப்படியாக ஆர்வம் காட்டி வராங்க. இந்த நிலையில தங்க நகையின் விலை என்பது ஒரு சவரன் 1,00,000 ரூபாயை தாண்டி இருக்கு. இதற்கான காரணம் என்ன சார்? அதாவது தங்க நகை இந்தியாவில் பெருவாரியாக சாமானிய மக்களும் சரி எல்லா தரப்பு மக்களும் வாங்கி கொண்டிருந்தாலும் விலை நிர்ணயம்ங்கிறது இந்தியாவில் நடக்கிறது இல்லை. ஏன்னா இது சர்வதேச பொருள் அப்படிங்கிறதுனால நாங்கள் முழுக்க நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால சர்வதேச விலை ப்ளஸ் நமக்கு இருக்கக்கூடிய அந்த இம்போர்ட் டியூட்டி இது போன்ற விஷயங்களால் தங்க நகையுடைய விலை உச்சத்தில் இருக்குது. பட் இது ஏறுவதற்கான காரணம் அப்படிங்கிறது தங்கத்துடைய தேவை அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கு. தங்கத்துடைய விலை நிர்ணயம் அப்படிங்கிறது 2 விஷயங்கள். ஒன்று அங்கே இருக்கக்கூடிய உலக பொருளாதார சூழல், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் ப்ளஸ் டாலருடைய மதிப்பு. டாலருக்கு நிகராக தான் தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நிர்ணயம் செய்யப்படும். அதனுடைய மதிப்பு ப்ளஸ் தேவையை தான் முக்கியமாக பார்க்கணும். 3 விதமான தேவைகள் தங்கத்திற்கு தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது. ஒன்று, மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபலாக இருக்கக்கூடிய பெரிய முதலீட்டு நிறுவனங்கள் தங்கத்தில் முதலீடு செய்து கொண்டு வருகிறார்கள். 2வதாக மத்திய வங்கிகள், ஆர்பிஐ போன்ற இதர மத்திய வங்கி நாடுகளில் உள்ள மத்திய வங்கிகளும் பெருமாறியாக தங்கத்தை கிடங்கில் வைத்துக் கொண்டிருக்கிறார். 3வது மக்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவை அப்படிங்கிறது தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கு. விலை எதனால் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, ஏன் உயர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஃபெடரல் ரிசர்வுடைய வட்டி விகிதம் ஒரு குறைக்கப்பட்டது சில நாட்களுக்கு முன்பு. அதனுடைய தாக்கம் நேரடியாக தங்க சந்தையில் பிரதிபலிக்கிறத பார்க்கிறோம். எதனால் அப்படின்னா, டாலருடைய மதிப்பு அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைந்தது. இந்த ஃபெடரல் ரிசர்வுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகித குறைப்பினால டாலர் எப்பொழுதுமே வீக் ஆகும்போது அதற்கு எதிரான எல்லா பொருட்களுமே விலை ஏறும். அந்த அடிப்படையில் தங்கத்துடைய விலை ஏறிக்கொண்டிருக்கிறத தான் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்போ 1,00,000 நெருங்கி இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அந்த உலக அரசியல் மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார மாற்றங்கள்னால நிகழக்கூடியதா இருக்கு. வரும் காலங்களில் தங்கத்துடைய விலை குறைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடைவதற்கான ஏதேனும் சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழல் நம்ம ஃபியூச்சராக பார்க்கும்பொழுது குறைவதற்கான சூழல் மிக குறைவு தான். அது குறைவு அப்படிங்கிறது எப்படி ஏற்படும் அப்படின்னா, அப்பப்போ சில விலை மாற்றங்கள் ஏற்படும். அது உலக பொருளாதாரத்தில் உலக சந்தையில் சில மாற்றங்கள் ஏற்படும்போது குறையுமே தவிர ட்ரெண்ட் அப்படிங்கிறது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இங்கிருந்து விலை ஏறக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகிறதே தவிர குறைவதற்கான சூழல் மிக குறைவு. எதனால் அப்படின்னா, ட்ரம்ப்புடைய ஆட்சி காலம் இன்னும் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் இருக்குது, 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ அவர் இருக்கக்கூடிய அந்த டென்யூர் வரைக்கும் இந்த தங்கத்துடைய அந்த விலையேற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கலாம். டாலருடைய மதிப்பு தான் முக்கியம். டாலருடைய ஸ்ட்ரென்த், டாலருடைய மதிப்பு ஓரளவுக்கு மேலே வந்தது அப்படின்னா தங்கத்துடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தங்கத்தினுடைய விலை ஏற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக காணப்படுகிறதே தவிர குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக பார்க்கப்படுகிறது.